இந்த பிப்ரவரி மாதத்தில் 18ஆம் தேதி ஆகிய இந்த புதன்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். Colossians chapter 3 verses 2 and 3. பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான வசனத்துக்காக இந்த காலை வேளையில நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? வசனம் என்ன சொல்லுகிறது? பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். இன்னைக்கு நம்ம ஏன் கவலைப்படுறோம்? இன்னைக்கு நம்ம ஏன் பயப்படுகிறோம்? அநேக நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்முடைய கவலைக்கு காரணம், நம்முடைய பயத்துக்கு காரணம் இந்த பூமிக்கு அடுத்த காரியங்களாகத்தான் காணப்படுகிறது. ஒரு வேலையை குறித்து நம்ம கவலைப்படுறோம், சரீரத்தை குறித்து யோசிக்கிறோம், நம்முடைய குடும்ப சூழ்நிலையை குறித்து நம்ம பார்க்கிறோம், பொருளாதாரம், இந்த மாதிரி அநேக காரியங்களினால தான் நம்ம கவலைக்குள்ளே இருக்கிறோம், கலக்கம் அடைகிறோம், நம்ம பயத்திலே காணப்படுகிறோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? பூமிக்குரியவைகளை அல்ல, பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாம் நாட வேண்டும். அல்லேலூயா. அந்த மேலானவைகள் என்றால் என்ன? முதல் வசனம், நீங்கள் கிறிஸ்துவுடனே எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். கிறிஸ்து எங்க இருக்கிறாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழும்பி இன்னைக்கு பிதாவினுடைய வலது பாரசத்திலே கர்த்தர் வீற்றிருக்கிறார் அல்லவா? அந்த இடத்துல உள்ள மேலானவைகளை நாம் தேட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த காரியங்களை குறித்து நாம் கரிசனை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். மேலான காரியங்களை குறித்து நாம் அதை நாடி நாம் தேட வேண்டும். பரலோகத்துக்குரிய காரியங்கள், பொக்கிஷத்தை பரலோகத்தில் சேர்க்கிற காரியங்கள், ஆத்துமா ரட்சிக்கப்படுகிற காரியங்களை குறித்து, நம்முடைக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு பரிசுத்த குலைச்சல் உண்டாகாதபடி நாம் இருக்க வேண்டும். அந்த காரியத்தை குறித்து நீங்கள் நாடுங்கள், உலகத்தின் காரியத்தை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். இதே வசனத்தை இதே மாதிரி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கும் போது மத்தேயு 6 எதை உண்போம், எதை குடிப்போம், எதை உடுத்துவோம், என்ன செய்ய போகிறோம், நாளைக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னாங்க இல்லையா? ஆண்டவர் என்ன சொல்லி கொடுத்தாங்க? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ நான் கர்த்தருக்கு அடுத்த மேலானவைகளை நான் தேடும் பொழுது, கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்த காரியங்களை நான் தேடும்போது, என் மனதை கவனத்தை நான் அதில் வைக்கும்போது, பூமிக்குரிய காரியத்தை கர்த்தர் எனக்கு பார்த்து கொள்ளுவார். நான் என்ன சாப்பிடணும் ஆண்டவருக்கு தெரியும். இப்போ எல்லா மிருக ஜீவன்கள், பறவை இனங்கள் எல்லாம் யோசித்து பாருங்க. அதான் ஆண்டவர் சொன்னார், அந்த பறவை இனங்கள், மிருக ஜீவன்கள் எல்லாம் நான் என்ன குடிப்பேன்? இந்த குருவி இருக்குது, காகம் இருக்குது, அது யோசிக்குதா? இன்னைக்கு போய் நான் எங்கே சாப்பாடு சேர்க்கறது, எங்கே போய் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு மிருகங்கள் யோசிக்குதா? எல்லா மிருகத்துக்கும் தேவையான உணவு கிடைக்கத்தான் செய்கிறது. அப்போ தேவன் நம்மளை போஷிப்பார். இன்னைக்கு நம்மளுடைய கவலையெல்லாம் இந்த உலக பிரகாரமான கவலையாக இருக்குது. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே அது தேவனுக்குள்ள மறைந்து இருக்கிறது. அப்போ நம்ம ஜீவன் எவ்வளோ பாதுகாப்பாக இருக்குதுல்ல? கிறிஸ்துவுடனே தேவனுக்குள்ள மறைஞ்சு இருக்குது. அப்போ அவ்வளோ சேஃபாக நம்ம இருக்கிறோம். நம்ம யாரும் கிறிஸ்துவை தொடாமல் நம்மளை தொட முடியாது. அந்த அளவுக்கு பாதுகாப்பாக கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். அப்புறம் ஏன் நம்ம பயப்படணும்? ஆண்டவருக்கு தெரியாமல் என் தலையிலிருந்து ஒரு முடி கூட விழாதுன்னு ஆண்டவர் சொல்கிறாங்க இல்லையா? அப்புறம் ஏன் நம்ம கவலைப்படணும்? பிரியமானவர்களே, கர்த்தர் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியது, ஆண்டவருக்கு நான் உண்மையாக இருக்கிறேனா, கர்த்தர் சொல்ல வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேனா, என்கிட்ட குற்றம் இருக்குதா, பாவம் இருக்குதா, அதை நான் சரி செய்து கர்த்தருக்கு அடுத்த காரியங்களை நான் தேடும் பொழுது எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டவர் கொடுத்த வார்த்தைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? கொலோசியர் 3:2-3 வசனங்கள். பூமியில் உள்ளவைகளே அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது.
கத்தர் கொடுத்த இந்த அருமையான வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பிரேயர் லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?